ராஜி அவங்க அம்மா அப்பா எல்லார்கிட்டையுமே ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவங்க சித்தப்பா அப்படியே பார்க்குறாரு. இங்கே பாரு ராஜி, உங்கள் சித்தப்பா தான் சொன்னார் உன்னை ஐபிஎஸ் ஆக சொல்லி, நீ அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கு அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்கிறாரு. அப்படி கிட்ட போகிறாங்க. சித்தப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வீட்டுக்கு வராங்க. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. மீனா, கோமதி எல்லாருமே இருக்காங்க. அப்போ மீனாவோட அம்மா அப்பா 2 பேருமே சேர்ந்து வராங்க. வந்தவொடனே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை மீனா வந்து இன்னைக்கு வந்துட்டு அது சென்னைக்கு போகிறேன்னு சொன்னா, அதனால தான் நாங்கள் 2 பேரும் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் தான் போகிறேன், 2 பேரும் எப்படி தனியாக விடுறது, அதனால் கூட நான் போகிறேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேருமே கேட்குறாங்க. சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போயிட்டு ஹோட்டல்லாம் தங்க வேணாம், அங்கே சென்னையில் என்னோட அண்ணன் வீடு இருக்குது, நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணுங்கள், அவங்க உங்களை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அம்மா, நான்லாம் போய் அங்கே தங்க மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏய் வாயை மூடுடி, என்னங்க உங்களுக்கு ஓகேவா, நாங்கள் போய் அங்கே தங்கட்டுமா அப்படின்னு கோமதி பாண்டியன் கிட்ட கேட்குறாங்க. உனக்கு என்ன எது சரின்னு படுதோ அது செய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து போகிறாரு. சரி நாங்கள் அங்கேயே தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. சரி இருங்க வரேன், நான் அதிரசம் சுட்டு வச்சுருக்கேன், இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மீனாவோட அம்மா அப்பா அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. மீனா உள்ளே போகிறாங்க. போனோடனே கோமதி கிட்ட சொல்கிறாங்க. ஐயோ அத்தை, எங்கள் அம்மாவோட அண்ணன் வீட்டுக்கெலாம் போக வேணாம், அங்கெல்லாம் நிம்மதியே இருக்காது, அவங்க ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் வாயை மூடுடி, நீங்கள் என்னை ரூமில் விட்டுட்டு போனால் எனக்கு அப்படியே மூச்சு முட்டும் தெரியுதா, நான்லாம் போயிட்டு ஹோட்டலில் ரூமில் தனியாக இருக்க மாட்டேன், அதுக்கு இவங்க வீடே தேவலாம், போ உனக்கு வேறு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க. செந்தில் அப்படியே சமையல் ரூமுக்கு வராரு. வந்து அப்படியே பார்க்குறாரு, நக்கலாக சிரிக்கிறாரு. என்னங்க நக்கலாக சிரிக்கிறீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இல்லை மீனா, நீ ஏதோ சென்னைக்கு போய் சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொன்னேன், ஆனால் இங்கே வேறெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீனா வராங்க. கோமதி, மீனா, ராஜி, கதிர் எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும் போது சொல்கிறாங்க. என்னங்க நான் போயிட்டு வரேன், நீங்கள் பார்த்துக்கங்க, இங்கே பாருங்கள் நிறைய புளித்தொக்கு இதெல்லாம் நான் பண்ணி வச்சுருக்கேன், சாப்பாடு மட்டும் வடித்து போட்டு சாப்பிடுங்க சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை, நீ போயிட்டு வரது ஒரு 5 நாள், நீ எதுக்குமா இவ்வளோ வருத்தப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கு சொல்கிறாரு. என்னங்க நீங்கள் பார்த்துப்பீங்கல்ல, அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், நீ நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. ராஜி உள்ளே வராங்க. வந்த உடனே பேக்கெல்லாம் எடுக்கிறாங்க. அப்படியே கதிரும் நிற்கிறாரு, கையை அப்படியே பிடிச்சிக்கிறாரு. ராஜி பார்த்து போயிட்டு வா சரியா அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீ இல்லாதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. இங்கே பாரு ராஜி, நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன் சரியா அப்படின்னு கையை பிடிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க. அப்படியே பாண்டியன் பார்க்குறாரு. என்னங்க வீட்டை பார்த்துப்பீங்கல்ல, போயிட்டு வாடி நான் பார்த்துப்பேன், நீ ரொம்ப தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. 3 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக கிளம்புறாங்க. கிளம்பும் போது அப்படியே பேசிகிட்டே போகிறாங்க. அத்தை நாம் எங்கள் அம்மாவோட அண்ணன் வீட்டில் தங்க வேணாம், நம்ம ஹோட்டல்லே தங்கலாம் அத்தை, நான் சொல்கிறத கேளுங்க, அவங்க நல்லவங்களே கிடையாது, நம்மளை போட்டு ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்னடி பேசிகிட்டு இருக்க நீ, நான் பார்த்துக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாண்டி, ஒரு 5 நாள் தானே, ஹோட்டல்லாம் வேணாண்டி, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் சொல்கிறத யார் தான் கேட்குறா, சென்னைக்கு வந்தாவது நான் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சி வந்தேன், கடைசியில் எங்கள் அம்மா வந்து சொதப்பிட்டாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. விடுடி பார்த்துக்கலாண்டி, நான் தான் இருக்கல உங்கள் கூட, நீ ஏன்டி கவலைப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தை, சென்னைக்கு போனோடனே பீச்செலாம் போய் சுற்றி பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு வரலாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க.